ஃபர்ஸ்ட் சீனே ரேப் சீன். ஒரே டேக் இல்ல, எனக்கு நர்வஸ் ஃபுல்லு. இப்படி என்ன பண்றது அந்த மாதிரி நர்வஸ். நான் சித்தார்த்த கூட பேசிட்டேன். அது வந்து அவர் நாங்க ஒரு பார்பர் கம்யூனிட்டி மேல நடந்திருக்க ஒரு ரியல் இன்சிடென்ட். You watched Kantara chapter 1. You know what the heroine's character is. அது ஏஆர் ரஹ்மான் ஓகே, இல்ல கமலா சரா ஓகே, இல்ல ಶಿವಣ್ಣ ஓகே, இல்ல நம்ம ஹீரோவா ನಿಮ್ಮ ஹீரோவா, யாரு தப்பு பண்ணா தப்புதான். சார், இந்த அசோகா அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து சாம்ராட் அசோகா தான் வரும். அவர் நிறைய வார்லாம் பண்ணி நிறைய கேப்சர்லாம் பண்ணி கடைசியில் புத்தி சிதற போய் சாஃப்ட் ஆகிட்டார். ஆமாம். அந்த அசோகாவுக்கும் இந்த அசோகாவுக்கும் என்ன கனெக்ஷன், என்ன மாதிரி? இந்த அசோகாவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும். ஒரு சீனில் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கேரக்டர் சொன்னுவார், அசோகா நீ சக்கரவர்த்தி தான். எப்படி ಚಕ್ರವರ್ತಿ ಒಂದು அந்த ஜாதியில இல்லை, ஜாதியில சக்கரவர்த்தி இல்லை, நீ ನಿನ್ನ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ல ಚಕ್ರವರ್ತಿ. ನಿನ್ನ உள்ளே இருக்கிற என்ன ஃபயர் இல்லையா, அதுதான் சக்கரவர்த்தி. இந்த கம்யூனிட்டிக்காக நீ பண்ணணும், நீ போடா, நீ பண்ற நீ போடா, அந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கு. அதுதான் சக்கரவர்த்தி அசோகா. 70s நடக்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வச்சு, சாமராஜ் நகரத்தில் நடக்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வச்சு இந்த படம் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. இது காதல் படமா பக்தி படமா? இது பக்தி காதல் ஒன்றுமே இல்லை. காதல் இருக்கு, அதுக்கு மேலே வந்து ஒரு கம்யூனிட்டி, லோவர் கம்யூனிட்டியாக ஒரு கதை. கம்யூனிட்டியில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, அவன் வந்து ரொம்ப படிச்சிருக்க பையன், எஜுகேஷனில் அவனுக்கு என்ன கவர்மெண்ட் வேலை வேணும். அப்பாவுக்கு என்ன அவர வேலை வந்து, அவர குடும்பத்துக்கு வேலை வந்து என்ன பார்பர் கம்யூனிட்டி. அவர் வந்து அப்பாவுக்கு என்ன இருக்கு, இல்லை என்னுடைய பையன் வந்து இதை பண்ணக்கூடாது, அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இது வேண்டாம் நமக்கு. அங்கே ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா இப்போ அசோகா இந்த வேலைக்கு போவானா இல்லையா, இதுதான் பிரச்சனை வரும். அது ஏதோ ஒரு வேற மாதிரி ஸ்டோரி இருக்கு உள்ள. பெரிய பிரச்சனை வரும் இன்டர்வல் பாயிண்ட்ல. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறது, அசோகா எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவான், ஒரு கம்யூனிட்டியை எப்படி சேவ் பண்ணுவான், அதுதான் கதை. தமிழில் நல்ல கதையோட வர்றீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஹியர் சார், ரைட். சொல்லுங்க. இது வந்து குலத்தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்தரும். என்ன சார், என்ன குலத்தொழில், இட்ஸ் ட்ரெடிஷ்னல் ஒர்க் வந்து பண்ணுறாங்க இல்லையா? ஸோ தட் பீப்புள் இன்சிஸ்டிங் ஆன் ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸ் பீயிங் அண்டர்டேக்கன் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அப்படி நெசசிட்டி கிடையாது. பீப்புள் ஃப்ரம் த லோவர் கம்யூனிட்டி ஷுட் ஆல்சோ ரைஸ் டு த டாப் அப்பர் கம்யூனிட்டி. ஐ மீன் ஷுட் பி ஃப்ரீ டு சூஸ் தேர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை தான் வந்து உங்கள் கதை சொல்லுது. பேசிக்லி திஸ் இஸ் காஸ்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இல்லைங்களா உங்களுக்கு? இல்லை, காஸ்ட் மேலே இல்லை, இது வந்து இது வேலை மேலே இருக்கு. இது வேலை மற்ற நடக்கிற கிரைம் என்ன, அங்கே என்ன, அங்கே அர்னிங் வந்து ரொம்ப இருக்கு. ஏன்னா முடி எடுத்துறதுக்கு வந்து அர்னிங் ரொம்ப இருக்கு. அது அவருக்கு கம்ப்ளீட்டாக வந்திருக்கா இல்லையா, அதுதான் பிரச்சனை. அதுக்கு என்ன ஃபைட் பண்ணுறதுக்கு யார் இருக்கு, அதுக்காக ஒரு ஹீரோ வேணும், அதுக்காக ஒரு தைரியமாக இருக்கா ஒரு பையன் வேணும், அதுதான் அசோகா. இது கேஸ்ட் மேலே, கம்ப்ளீட் கேஸ்ட் மேலே அந்த மாதிரி கம்ப்ளீட் கேஸ்ட் வச்சு பண்ணியிருக்க படம் இல்லை. இது வந்து இது ஒரு மேட்டர் இருக்கு. ஏன்னா அவரை ಈಗ நான் என்ன 500 rupees ஐ எம் அர்னிங் 500 rupees, அது நமக்கு வேணும். அது இல்லாமல் என்ன வரும், அதுதான் பிரச்சனை. 500 நீங்கள் வச்சு எனக்கு 10 ரூபாய் கொடுக்குறது நியாயமா? அதுதான் நம்ம நியாயக்காக நம்ம we are fighting for our rights. ಅದರ ನಡುವೆ வருவோம் நம்ம லவ் ஸ்டோரி. Is this movie being made in, or is it being released only in Kannada, or is it being released in all other languages? How many languages? Same name, same time? Yeah, The Rise of Ashoka ನೇಮ್ಲೆ ಎಲ್ಲ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಬரும். ಅದು ಒಂದು ತಮಿಳು ನಮಗೆ ಮೇನ್ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್, ಕನ್ನಡ ತಮಿಳು ಮೇನ್ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್. ಬಿಕಾಸ್ இந்த கதை வந்து சூட் ஆகுது, நம்ம தமிழ்நாடு கல்ச்சருக்கு வந்து சூட் ஆகுது. அதனால கன்னடா தமிழ் மெயின், அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு. ஃபர்ஸ்ட் கன்னடா, செகண்ட் தமிழ். இப்போ ஒரு நல்ல ஒரு பிக் கம்பெனி இன்னைக்கு 3 o'clock 3 o'clock படம் பார்க்குவாங்க. அது போயிட்டுருக்கு. இப்போ மேபி சர்ப்ரைஸ் நியூஸ் நாளைக்கு நாளானிக்கு நான் கொடுக்குறேன், ஒரு பிக் நியூஸ். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட். தேங்க்யூ.
சார் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க. என்னன்னா காந்தாரா ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வரும்போதே வந்து காந்தாரா ஹீரோயினோட சேர்ந்து வரீங்க. ஸோ அவங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழுக்கு வரீங்களா, இல்லை வந்து எல்லா லாங்குவேஜ் சேர்ந்தே வரீங்களா? இது மார்க்கெட் எல்லாமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பிகாஸ் மார்க்கெட் எல்லாம் வச்சு படம் பண்ணுறதோ அது வேற மாதிரி படம். இது மார்க்கெட்டுக்காக பண்ணியிருக்க படம் இல்லை. இதுக்கு ஒரு காசு இருக்கு. அந்த காசை வச்சு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி படம் நான் இங்கே தமிழில் ரொம்ப பார்த்துருக்கேன். நான் அந்த காசு இருக்கிற படம் ரொம்ப பார்த்துருக்கேன். நான் அவன் எல்லாமே சூப்பர் ஹிட் தான். இங்கே பிளாக் பஸ்டர் தான், 100 crores கிளப் தான். அதை நான் பார்த்துருக்கேன். அதுதான் கதை. நம்ம உள்ள ஒரு கதை இருக்கு, கர்நாடகத்தில் ஒரு கதை இருக்கு. அது இங்கே பார்க்கணும், என்னுடைய ஆசை. நான் ஆசைப்பட்டு வந்திருக்கேன். அதுக்கு மேலே நீங்கள் சொல்கிற கொஸ்டின் கரெக்டாக இருக்கு. ஆமாம், காந்தாரா ஹீரோயின் வந்து பேன் இண்டியா ஹீரோயின் ஆல்ரெடி. அவர் நமக்கு வேணும், ஒரு பிஸ்னஸ் வேணும் இல்லை, பிஸ்னஸ் வேணும். பிஸ்னஸ்க்கும் மேலே என்ன, அந்த கேரக்டருக்கு சப்தியுமே வேணும். அந்த கேரக்டர் அப்படியே இருக்கு, அவரை மாதிரி இருக்கு அந்த கேரக்டர். அது வேணும் நமக்கு. அதுக்காக அவர் காஸ்டிங் பண்ணிருக்கு. தேங்க்யூ. யார் கேரக்டர் சார்? ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரி சார். இது வந்து இது பார்பர் கம்யூனிட்டி மேலே நடந்திருக்க ஒரு ரியல் இன்சிடென்ட். இன்ஸ்பிரேஷன் சார். நடுவில் நம்ம ஸ்டோரி இருக்கு. நான் ஸ்க்ரீன் பிளே நம்ம வேற சீன் வச்சு அது எல்லாமே இருக்கு. நம்ம ஸ்டோரி கூட இருக்கு, அது ரியல் இன்சிடென்ட் கூட இருக்கு. கம்ப்ளீட் ரியல் இன்சிடென்ட் இல்லை. யா, A lot of approaches came about, sir, but I did not choose for a lot of reasons. Uh, Mainly because I was being cast for the same type of roles or for very older characters. So that's why I made a decision of not wanting to choose this because it was at least the characters that came about at that point of time was at least 15 years older than my age. So 10-15 years older. Now I look younger than my age, so now I will come and I will definitely, sir said I have a good market now in Tamil, so I'm going to come very, very soon. I have two that I'm shooting currently. One is for release, and then one we've already announced, Halagalli, and another one I'm going to start shooting soon. Thank you. ஹீரோ சார் பாபர் அப்படின்னு எடுத்துருக்கீங்க. இந்த முகம் பார்பர் கம்யூனிட்டி அரசியல் இல்லாமல் ஜாதி வரலை. ஸோ நீங்கள் காமிக்க போகிறது அரசியலை தாக்கி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா பொலிட்டிக்கல் இருந்தால் தான் மெயின். பொலிட்டிக்கல் தான் ஜாதிகள் பிரித்தது, அவங்க தான். ஸோ அப்போ பொலிட்டிக்கல் இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. அன்றைக்கி 71 இருந்த பொலிட்டிஷனை வச்சு எடுத்திருக்கீங்களா? 100% அதை தான் வச்சுருக்கேன். பாலிட்டிக்ஸ் இல்லாமல் படமே இல்லை. நீ எந்த படமாக எடுத்துகிட்டு வாங்க, அந்த படத்தில் பாலிட்டிக்ஸ் இருக்கணும், இருக்குது. அதுதான் வச்சு பண்ணியிருக்கேன். அந்த பாலிட்டிக்ஸ் என்ன, நம்பிக்கை துரோகம். அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுறது பாலிட்டிக்ஸ். இன்னும் வரைக்கும் இந்த உலகத்தில் நடந்திருக்கு, இப்போ கூட நடந்திருக்கு. பாலிட்டிக்ஸ் இருக்கு. பாலிட்டிக்ஸ் இல்லாமல் படம் பண்ணுறதோ அதுக்கு வேல்யூவே இல்லை. என்னுடைய விஷன் அவ்வளோது. ஹீரோயின் காந்தாரா 2 ஸோ இங்கே வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்ககிட்ட சொன்னாங்களா செகண்ட் பார்ட் எடுக்க போகிறோம், நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு? Yeah, I mean, because it happens thousands of years ago, and you watched Kantara Chapter 1, you know what the heroine's character is. When in Kantara 1, my graph is only completely different. I stand up for the community, I start the fight, I start the war. But here it wasn't like that. The character graph was different, the arc was different, so obviously I couldn't be placed there. Thank you. ஹீரோ சார் 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 Last question. சார் எனக்குள் ஒரு லூசியா தான் எனக்குள் ஒரு வந்தது. ஆமாம். அதுலேயே ரிஷப் செட்டி நடிச்சார் இல்லையா போலீஸா? எஸ். அவர் ஒரு சின்ன கேரக்டர். அவரை பற்றி ஏதாவது சொன்னாரா சார்? காந்தாரா. யா, அஃப்கோர்ஸ் காந்தாரா இஸ் ப்ரௌடு பிகாஸ் நம்ம கன்னட சினிமாக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கேஜிஎஃப் வந்ததுக்கப்புறம் வந்து காந்தாரா அது வேறு மாதிரி படம். காந்தாரா கூட அது இப்போ வந்திருக்க மார்க்கெட்டு இப்போ வந்து நீங்கள் எல்லாம் பேசுங்க கேட்டுங்க. ஏன்னா கேஜிஎஃப் காந்தாரா அந்த மாதிரி சொல்கிறது ஒரு வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ்
நம்ம கன்னட படத்துக்கு வந்து அவ்வளோ மார்க்கெட் வந்து இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இல்லையா? அது வரைக்கும் வந்து என்ன இருக்கு, தமிழ், தெலுங்கு ரெண்டுமே இருக்கு சவுத் இந்தியாத்தில். இப்போ கன்னடா கூட மேலே வருது, ஒரு ரொம்ப ஹாப்பியா விஷயம், ப்ரௌட் ஃபீலிங் நமக்கு வந்து. அதுக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டில் யார் யார் ஒಬ್ಬ கீழே இருக்கா மேலே இருக்கா, அது நமக்கே ஒரு வாரம் ಈಗ நம்ம அண்ணா இருக்கா, அவன் அர்னிங் பண்ணுறது ஒரு 1000 ருபீஸ் டெய்லி, நான் அர்னிங் பண்ணுறது ஒரு லேக் ருபீஸ் டெய்லி. அது நமக்கே ஒரு வாரி ஐயோ அவனுக்கு வந்து என்ன இப்படி இருக்காமா, அவன் கூட மேலே வரணும். அந்த மாதிரி தான் கன்னடா. இப்போ கன்னடா வந்திருக்கு, அது நமக்கு ப்ரௌட் ஃபீலிங்கு. அண்ட் இப்போ வந்து லாஸ்ட் டைம் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் மீட் பண்ண டைமில் அவர் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார், கேஜிஎஃப் காந்தாரா எல்லாம் இங்கே சூப்பராக பிளாக் பஸ்டராக இருக்குது, இது கூட அப்படியே போகுது, டோன்ட் வரி, எங்கள் ஆடியன்ஸ் ஓப்பனாக இருக்குது. இப்போ வந்து தமிழ் ஆடியன்ஸ் இப்போ எல்லா படம் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காரு, இது கரெக்ட் டைமு ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். தேங்க்யூ. லூசியா நல்ல கதை, அந்த ஹீரோ சைக்கிள் தேட்டர்லாம் இருக்கும். தமிழில் மாத்திரம் அது ஏன் ஒர்க் அவுட் அவ்வளோ மிஸ் ஆனது? நான் ரொம்ப நல்லா இருக்குது. நான் சித்தார்த்த கூட பேசிட்டேன். அது வந்து அவர் நாங்கள் ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டில் மீட் பண்ணி அவர் சொன்னார், சாரி பிரதர் இங்கே நல்லா அது மேக்கிங்கில் ஏதோ இதாச்சு. எனக்கு வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காரு, அந்த படம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு சித்தார்த். ஆக்சுவலி அவர் சோஷியல் கன்சர்ன் எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங். அண்ட் ಆ படத்தில் வந்து ಅವರು என்ன ட்ராமேட்டிக் ஆச்சு படம் வந்து. லூசியா பேசிக் படத்தில் வந்து கன்னடத்தில் மூலத்தில் வந்து என்ன இருக்குது, அது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான படம். அது மிஸ் ஆச்சு. ஏதோ ஒரு கேரக்டரைசேஷன், அங்கே இருக்கிற லாங்குவேஜ், அது நேட்டிவ் லாங்குவேஜ் அதெல்லாம் மிஸ் ஆச்சு. அது எசன்ஸ் மிஸ் ஆச்சு. அதுதான் வேணும் படத்துக்கு. ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது படத்தில், அதை வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ பிஃபோர் நீங்கள் பாருங்க, எஜமானா வந்து பெரிய பிளாக் பஸ்டருங்க. எஜமானா ரீமேக் என்ன இங்கே மூல மெயின் இது விஜயகாந்தோடைய படம், அது விஜயகாந்த் சாருடைய படம். அது வந்து வானத்தை போல, அது பெரிய பிளாக் பஸ்டர். அந்த மாதிரி நம்ம சார் படம் எல்லாம் பெரிய பிளாக் பஸ்டர். அங்கே ಹುಡುಗರು, அது போராளி, வேற வேற படம் எல்லாம் பெரிய பிளாக் பஸ்டர். அந்த மாதிரி அவ்வளோதான் சார். இங்கே வந்து நீங்கள் நாடகத்தில், அதாவது மேடை நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்து சினிமாவில் மிகப்பெரிய நடிகராக இருக்கீங்க கன்னடத்தில். எந்த சூழ்நிலையில் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்குலாம் கொண்டு வரணும்னு நினச்சிங்க சார்? அப்போ நான் வந்து டைமில் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெமண்டேஷன் 250 ருபீஸ் நான் என்னோட சீரியலுக்கு. அது ரேப் கேரக்டர், ஃபர்ஸ்ட் சீனே ரேப் சீன் தான், ஒரே சீனு. என் ஃப்ரெண்ட் கால் பண்ணிவிட்டு, ஏய் வாடா இங்கே ஒரு கேரக்டர் இருக்குது, வாடா நான் பிஎம்டிசி பட்ஸ் எடுத்துட்டு நான் போயிட்டு வந்தானா என்ன சீன். இப்போ நான் நீனாசம் முடிச்சு வந்திருக்கேன். நான் என்னோட இது இருக்குது நீனாசம், என்எஸ்டி மாதிரி, அது ஒரு இன்ஸ்டியூட், அங்கே கத்திருக்கு வந்திருக்கேன் நான் இங்கே. இப்போ எவ்வளோ கேரக்டர், அந்த மாதிரி கேரக்டர் இருக்குது. நான் எக்ஸ்பெக்டேஷனே ஃபுல் ட்ரீம் எடுத்துகிட்டு நான் போயிட்டேன் பஸ்ஸில். அவர் டைரக்டர் வந்தார், வாடா ஓகே என்ன சார் இப்போ போ சொல்கிறேன் வெயிட் பண்ணு, ரெடியா. நான் மேக்கப் எல்லாம் வச்சு அவர் மேக்கப் எல்லாம் பண்ணி ஓகே சாப்பாடுக்கு போனேன். சாப்பாடு ஆச்சு, 2 o'clock ஆச்சு, 3 o'clock ஆச்சு, 4 o'clock எனக்கு என்ன வான்னு சொல்லி உள்ளே ரூமில் ஒரு ரூம் ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, நான் ஏதோ டைலாக் இருக்குது, ஏதோ பேசுறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி உள்ளே வந்தேன். அங்கே நடிக்கிறது நான் நீனாசம்ல மெயின் கேரக்டர்ஸ் தான், எல்லாமே ஸ்டேஜ் மேலே சூப்பர் கேரக்டர்ஸ் தான் எனக்கு வந்து. எல்லாம் மெயின் கேரக்டர், 4 மெயின் நாடகத்தில் 4க்கும் மெயின் கேரக்டர் தான். சாணக்கியா அந்த மாதிரி கேரக்டர் தான். உள்ளே வந்தானா இந்த கேரக்டர் என்ன பார்த்தேன், ಒಂದು பொண்ணு இருக்கு, நான் இருக்கேன், கேமராமேன் இருக்கு, டைரக்டர் இருக்கா, யாருமே இல்லை உள்ளே. எதுக்கு யாருமே உள்ளே இல்லை? ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? ரெடியா டைலாக் ஷீட் எங்கே? டைலாக் ஷீட்டுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. என்னுடைய இது பாருங்க, ஃபர்ஸ்ட் சீனே ரேப் சீன், ஒரே டேக் இல்லை. எனக்கு நர்வஸ் ஃபுல்லு, இப்படி என்ன பண்ணுறது அந்த மாதிரி நர்வஸ். ஏன் ஒரே டேக்கில் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எனக்கு? ஒரே டேக் இல்லை. சரி உள்ளே போயிட்டேன். சரி இன்னும் என்ன பண்ணுறது? ஓகே கேரக்டர் தான், பண்ணு நர்வஸ்லேயே பண்ணியிருக்கேன் அந்த கேரக்டர்னா. சரி எவ்வளோ டேக் எடுத்தீங்க சார்? மேடம் டேக்கே இப்போ மறந்து போச்சு எல்லாமே. உள்ளே அந்த டேக்கே இங்கே மெமரியில் இல்லை, அந்த மாதிரி ஆச்சு. Satish Garu, right here. I'm going to ask a series of questions just to understand the film better, because we haven't had the opportunity to talk to the crew earlier. And your director is not here. I'm kind of wondering why he's not here today. 1. 2, how many days did you shoot the film in? What were the bigger challenges? Because recreating 80s, 90s era is not going to be easy. Tell us about the challenges. The date of release of the film, if you can tell it to us. கௌஷிக் இல்லையா? இல்லைங்க. No. சாரி.
வாட்ஸ் யுவர் நேம்? மணிகண்டன். மணிகண்டன். குட் கொஸ்டின், ஆக்சுவலி சென்சிபிள் கொஸ்டின். இந்த படம் ஒரு 70s கிரியேட் பண்ணுறதே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டம் அதுவும். பிகாஸ் எல்லா வில்லேஜ்லேயும் வந்து இப்போ பெரிய பெரிய பில்டிங் வந்து இருக்கு. நடுவில் இந்த மாதிரி வீடு வேணும் நமக்கு, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வேணும், அந்த டார் இல்லாமல் ரோடு வேணும், அண்ட் எல்லாருக்கும் அந்த கெட்டப் வேணும். அந்த கெட்டப் ஆல்மோஸ்ட் ஆல் 500 people 1000 people இன் திஸ் ஃபிலிம் உள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே எல்லாம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வேணும். அதனால என்னாச்சு, நமக்கு ரொம்ப கஷ்டம் ஆச்சு. அது வந்து 130 days 138 days மேபி ஓவரால் ஷூட்டிங்கு. அதுக்கப்புறம் கால் ஷீட் வந்தானா அது ஒரு 180 கால் ஷீட் 200 கால் ஷீட் வரைக்கும் வரும். 1400 ஷார்ட்ஸ் சிஜி. சிஜியுமே இங்கே படம் பார்த்தானா நீங்கள் ஒன்றுமே சிஜி இல்லை. பிகாஸ் சிஜி எல்லாமே ரியலிஸ்டிக்காக கிரியேட் பண்ணணும். அந்த ஏனோ ஏனோ சாங் பார்த்தில்ல, அதில் உள்ள என்ன இருக்கு, எல்லாமே ஃபீல்டு இருக்குல்ல, அது எல்லாமே கம்ப்ளீட்லி சின்ன ஃபீல்டு தான். அது அதை வச்சு கம்ப்ளீட்லி சிஜி பண்ணி அந்த ஃப்ளவர் ஃபீல்டில் ஒரு 1/2 acre 30 ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் ஃபீல்டு தான் அது. அது இப்போ 1100 meters 100 kilometer வரைக்கும் ஃப்ளவர்ஸ் இருக்கு. அது எல்லாமே சிஜி பண்ணிருக்கிறது. அந்த மாதிரி ரியலிஸ்டிக் சிஜி ரொம்ப இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இரேஸ் பண்றது, ஏன்னா பவர் லைனு, அப்போ பில்டிங்கு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாடர்ன் திங்ஸ் இருக்கா அதை பார்த்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணுறதே நமக்கு சேலஞ்சு. 1400 ஷார்ட்ஸ் கம்ப்ளீட் 6 months சிஜி ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாம் ஃபைனல் ஆயிருக்கு. ரிலீஸ் டேட் February, ஆல்மோஸ்ட் ஆல் 3rd week எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சார் சார் இங்கே இந்தியா முழுக்க ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஒரே ஒரு சினிமா தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்களும் இங்கே வரீங்க, ஆதரிக்கிறோம். நாங்களும் அங்கே வரோம், ஆதரிக்கிறாங்க, இந்தியா முழுக்க ஆதரிக்கிறாங்க. சமீபத்தில் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சார் பேட்டி கொடுத்ததில்ல, மத ரீதியாக எனக்கு வந்துட்டு இந்தியில் வாய்ப்புகள் தரல அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி வந்து உண்மையிலேயே இருக்கா? நீங்கள் ஏஆர் ரஹ்மானுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, இல்லை அகைன்ஸ்டாக பேசுகிறீங்களா, இல்லை ஜாதி மதம் வச்சு தான் வந்துட்டு ஒவ்வொரு சினிமாலேயும் வந்துட்டு வாய்ப்பு தராங்களா? இல்லை, ஏஆர் ரஹ்மான் சாருக்கு அது விஷயம் எனக்கு தெரியாது. அது என்ன நடந்திருக்கு அதுக்கு தெரியாது. எனக்கு மூல அந்த டெப்த் எனக்கு தெரியாது. அந்த டெப்த்து எந்த நடந்திருக்கு, அது அவருக்கு என்ன பர்சனல் ப்ராப்ளம் ஆயிருக்கு எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அது இருக்கா அது தப்பு, அது நடந்திருக்கா அது தப்பு, ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் நடந்திருக்கா அது தப்பு. தப்பு எங்கேயோ தப்பு தான். அது யார் பண்ணுறது தப்பு தான். அந்த தப்பு ஜஸ்டிஃபை பண்ணுறது ராங்கு. அது யாருக்கு நியாயம் வேணும் அது வேணும். அது ஏஆர் ரஹ்மான் ஓகே, இல்லை கமலா சார் ஓகே, இல்லை சிவண்ணா ஓகே, இல்லை நம்ம ஹீரோவா ನಿಮ್ಮ ஹீரோவா, யார் தப்பு பண்ணால் தப்பு தான். அந்த தப்பு தப்பு அவ்வளோதான். அது விஷயம் எனக்கு டெப்த்தில் தெரியாது. என்ன ஜாதி இருக்கா இருக்கு, கேஸ்ட் இருக்கா இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கா இருக்கு, மேலே கீழே இருக்கா இருக்கு, 100% இருக்கு. இப்போ எடகை இது ரைட் ஹேண்டு, நாங்கள் தான் ஆக்சுவலி இதுக்கே வேல்யூ இல்லை. இதுவே நாங்கள் வேல்யூ பண்ணுறது இல்லை. இங்கே நம்மள வேரியேஷன் இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே இருக்கு வேரியேஷன். அதான் நம்ம ஃபைட்டிங், ஈக்குவாலிட்டி ஃபைட்டிங். நிமக்கு கூட நல்ல சேலரி வரணும், நமக்கும் நல்ல சேலரி வரணும், எல்லாருக்கும் வரணும். கரெக்டா? அதுதான் என்னுடைய கேரக்டர். த சேம் கேரக்டர் உள்ளே வச்சிருக்கேன். த ரைஸ் ஆஃப் அசோக்கில் என்னுடைய கேரக்டர் இருக்கு. ಬರೀ ಇದು ಪಡಮ್ ಇಲ್ಲ, ಒಳ್ಳೆ ನಾ ಇರಕ್ಕೆ. ಎಸ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ரொம்ப நன்றி. ಕರ್ನಾಟಕದಿಂದ ಪ್ರೀತಿನ ಎತ್ಕೊಂಡು ಒಂದು ಹೊಸ ಕಥೆನ ಮಾಡಿಕೊಂಡು ನಮ್ಮ ಎಲ್ಲ ತಮಿಳುನಾಡಿನ ಪ್ರೇಕ್ಷಕರಿಗೆ ತೋರಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ, ಒಂದು ಹೊಸ ಕಥೆನ ಹೇಳೋದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮ ಇಡೀ ತಂಡ 400 kilometerರಿಂದ ಇಲ್ಲಿವರೆಗೂ ಬಂದಿದ್ದೀವಿ. இப்போ எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் சொல்கிறேன். சின்ன மிஸ்டேக் இருக்கா ஏதாவது மனுஷங்க பரவாயில்ல. நான் வந்து ஒரு சின்ன வில்லேஜிಂದ விவசாயன் மகன். நமது வந்து ஒரு லோவர் கிளாஸ் ஃபேமிலி. சீரியலில் சின்ன கேரக்டர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சின்ன ரோலில் நான் வந்து கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு. அது வந்து ஏதோ ஒரு சின்ன கேரக்டர், அது ஃபயர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு மேலே லூசியா என்னுடைய ஹீரோவாகி நடிச்சிருக்க ஃபர்ஸ்ட் படம். சென்னையில் வந்து சத்யம் தியேட்டரில் 4 week ரன்னிங் ஆச்சு. இங்கே எக்ஸ்ட்ராடினரி ரியாக்ஷன் சென்னையில் வந்து அந்த டைமில் அந்த ஃபெஸ்டிவலில் வந்து சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் படம் பார்க்குறதுக்கே சீட்டே இல்லை.
கீழே எல்லாம் உக்காந்து படம் பார்த்து அந்த டைமில் அவ்வளோ லவ் கொடுத்தா இந்த நாடுக்கு நன்றி. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் ஏன்னா நம்ம தமிழும் படம் பற்றி. பிகாஸ் தமிழ்நாடுக்கு நினைக்க புதுசாக இல்லை. எனக்கு வந்து தமிழ்நாடு எப்போ தெரியும். எப்படி அது படம் பார்த்துருக்கேன். ரொம்ப 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 படம் பார்த்துருக்கேன். எல்லா மாதிரி படம், ரஜினி சார் படம், விஜய் படம், தனுஷ் படம், அதுக்கப்புறம் அஜித் அவர் படம், சென்சிபிளாக இருக்க எல்லா படம் நான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு தமிழ்நாடு தெரியும். அதுக்கு மேலே வந்து இன்னொரு சின்ன விஷயம் இருக்குது. லூசியா டைமில் ஒரு நைட்டு நான் தூங்கியிருக்கேன். அந்த டைமில் ஒரு கால் வந்துச்சு. அது யார் கால் தெரியாது எனக்கு. அந்த கால் கட் பண்ணி நான் தூங்கிட்டேன். அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து நம்ம லூசியா டைரக்டர் வந்து பவன் ஃபோன் பண்ணுறாரு. எப்பா என்னப்பா இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிட்டே நீ, அந்த கால் கட் பண்ணிவிட்டு நீ தூங்கிட்டுறியா అని சொன்னார். யார் கால் அதுன்னு சொன்னேன். அது ஏஆர் முருகதாஸ் அவருடைய கால் வந்துச்சு. அந்த மிட் நைட்டில் ஒரு படம் பார்த்து 3 o'clock அவர் கால் பண்ணி அது மிஸ் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டே கால் பண்ணி அவர் கூட பேசிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய கால் வந்துச்சு எனக்கு, நிறைய கால் தமிழ்நாட்டில் இருந்தா. நான் இருக்கிறது கர்நாடகா, இது தமிழ்நாடு. நான் யார்? எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், எல்லாருமே மனுஷன்தான், அவ்வளோதான். எல்லாருமே ஒண்ணுதான். லாங்குவேஜ் வந்து நமக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு இருக்கிற ஒரு மீடியம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் எல்லாமே ஹியூமன் தான். அதுதான் வச்சு நான் வந்திருக்கேன். எனக்கு திருவள்ளுவர் ஃபிலாசபிஸ் அண்ட் அங்கே குவெம்பு அவர ஃபிலாசபிஸ் ரெண்டுமே ஒன்று தான். திருவள்ளுவர் குவெம்பு வேறு வேறு ரூபத்தில் இருக்க, அவ்வளோதான். எல்லாருமே ஒன்று தான், நாங்கள் எல்லாமே ஒன்று தான். அதை வச்சு இந்த படம் பண்ணியிருக்கேன். அதுதான் அந்த மாதேவ சாங்கில் ஒரு லைன் இருக்கு. கடவுள் எங்கே இருக்கு? கடவுள் எல்லாருமே இருக்கு, எல்லாரும் உள்ளே இருக்கு. காலில் உயிரில் இருக்கு, இந்த மண்ணில் இருக்கு, என்னோட இருக்கு, உங்களோட இருக்கு. அதுதான் வச்சு இந்த படம் பண்ணியிருக்கேன். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், ஒரே நிமிஷத்தில் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் தமிழ்நாட்டில். ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் எல்லோரும் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஐ எம் ரியலி வெரி எமோஷ்னல் டே. பிகாஸ் நான் ஒரு சின்ன பையன், ஒரு வில்லேஜ் இந்த வந்த பையன். நான் இது வரைக்கும் வந்திருக்கேன் இந்த படம் எடுத்துட்டு. இதுக்கே 3 years நான் சர்க்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்காக. அதை பண்ணி இன்னைக்கு நான் பண்ணணும், நான் தமிழ்நாடுக்கு வரணும், இங்கே எல்லாரும் இந்த படம் பார்க்கணும். பிகாஸ் நம்ம கல்ச்சர், நம்ம விஷயம், நம்ம இங்கே நான் இந்த எல்லா படத்திலும் நான் பார்த்துருக்கேன். இங்கே கல்ச்சர் என்ன, இந்த ஃபுட் கல்ச்சர் என்ன, இல்லை பாலிட்டிக்ஸ் என்ன, எல்லாமே எனக்கு தெரியும். நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட்லி. இப்போ வந்து என்னுடைய விஷயம் இருக்கு, என்னுடைய ஏதோ ஒரு என்ன விஷயம் இருக்கு, அது இங்கே எல்லாரும் பார்க்கணும். அது எனக்கு ಒಂದು இருக்கிற மேட்டர். இப்போ வந்து நம்ம 3rd சாங் இங்கே லான்ச் பண்ணியிருக்கோம். இங்கே தமிழ்நாடுக்கும் எனக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அது வந்து அனீஸ் அவர் வந்து ஒரு டைமில் லூசியா வந்ததுக்கப்புறம் வந்து அவர் ஒரு கால் பண்ணுவார், சதீஷ் ஒரு படம் பண்ணணும், நீ ஹீரோவாக நடிச்சணும், நான் ஒரே கதை சொல்கிறேன். அவர் வந்தார், கதை சொல்லாரு, பகைவனுக்கு அருள்வாய். அந்த கதையை வச்சு 3 years ட்ராவல் பண்ணி 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 அதுக்கப்புறம் அவருக்கு ப்ரொடியூசர் இல்லை. பிகாஸ் நான் புதுசாக ஹீரோ, தமிழ்நாடுக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் நடித்து அதுக்கப்புறம் வந்தது சசிகுமார் சார் வந்து இந்த படம் நான் பண்ணுறேன், நான் இருக்கேன், விடுங்க அந்த அந்த அப்படி சொல்லி இப்போ அனீஸ் அவர் அந்த படம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ரிலீஸ் இருக்குது. சசி சார் அண்டு ஏன் கேரக்டர் பண்ணியிருக்கோம், ஹீரோ ஆகி நடிச்சிருக்காரு யார், சசி சார். அந்த படத்துக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு அனீஸ் அவரு. சூப்பராக வந்திருக்கு படம், நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு புரியும் கரெக்டா? பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும். இல்லை நெக்ஸ்ட் டைம் வரும்போது டைமில் நான் கம்ப்ளீட்டாக கற்றுக்கிறேன். டோன்ட் வரி. இது சின்ன மிஸ்டேக் இருக்குது. குட்டா? பரவாயில்ல, தேங்க்யூ. அண்ட் இப்போது எனக்கு என்ன, இங்கே பெரிய கெஸ்ட் இல்லை இந்த சாங் லான்ச் பண்ணுறதுக்கு. நமக்கு பெரிய கெஸ்ட் வந்து அனீஸ் அவர் தான். பிகாஸ் நான் முதல்ல வந்த டைமில் இங்கே நம்ம ரிசீவ் பண்ணி அந்த படம் கொடுத்து எனக்கு வந்து அந்த படத்தில் ಇವತ್ತು ಮಾದೇವ ಅದು ಇವತ್ತು இன்னைக்கு இந்த ரைஸ் ஆஃப் அசோக் ரிலீஸ் ஆக காரணம் வந்து பகைவனுக்கு அருள்வாய். பிகாஸ் அதை பார்த்து யாரோ ஒரு ப்ரொடியூசர் பார்த்து அதனால் எனக்கு ஃபோன் பண்ணி நீ ஒரு படம் பண்ணணும் தமிழில், நீங்கள் வாங்க என் டேட் வாங்கி
இப்போ அந்த படம் நெக்ஸ்ட் மந்த்து ஏன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் நெக்ಸ್ಟ್ ಮಂತ್ಲಿ ಅದು ಒಂದು. ಅದಕ್ಕೆ ಕಾರಣಂ அசோகா ரிலீஸுக்கு காரணம் கூட அனீஸ் அவருடைய அந்த பகைவனுக்கு ஒரு ரூபாய் அதுதான் மனசில் வச்சு அவர் தான் இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் இன்னைக்கு. அவர் ரிலீஸ் பண்ணணும், அவரை பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு வேணும். அவர் பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர் அது மேட்ரே இல்லை எனக்கு. அது ஹியூமனிட்டி தான் ஃபர்ஸ்ட், அவ்வளோதான். அது மறக்கக்கூடாது. அதனால இன்னைக்கு நம்ம அனீஸ் அவரை அந்த ஏன்னா லவ்க்கு என்ன சொல்கிறது அனுபவிச்சு நான் கூப்பிடுறேன். வாங்க ப்ளீஸ் அனீஸ் சார், ப்ளீஸ் கம் அண்ட் லான்ச் அவர் சாங். அன்போடு கூப்பிடுறேன் வாங்க ப்ளீஸ். ஓகே கிட்ட சதீஷ் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட 2013 லூசியானா வந்து சத்யன் தேட்டரில் பார்க்குறேன். அந்த படம் வந்து அது எனக்குள்ள ஒருவன் சொல்லி ரீமேக் பண்ணாங்க சித்தார்த்தை வச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த படத்தில் நடிச்சிருந்தார். எனக்கு வந்து அது அப்படி பிடிச்சி போயிடுச்சு. அப்படி எப்படி ஒரு முருகதாஸ் சார் வந்து 3 மணிக்கு ஃபோன் பண்ணாரோ அதே மாதிரி அடுத்த நாள் வரைக்கும் எனக்கு யார் அந்த பையன் இப்படி நடிக்கிறாப்புல இன்னும் அந்த அந்த அப்படியே அது கண்ணு வந்து அப்படியே உட்காந்துருப்பேன். அந்த தியேட்டரில் படம் போடுவாரெல்லாம் பார்த்துருப்பீங்க. யார் அந்த பையன் கன்னடத்தில் நிறையா படம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி வந்து எனக்கு சதீஷை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கூட சதீஷோட ஃபுல் நேம் பார்த்தேன், சதீஷ் நீனாசன் போட்டிருந்தது. ஸோ நீனாசன் சொல்லி கூகுளில் பார்த்தா தெரிஞ்சு நீனாசன் ஒரு தியேட்டரோடைய குரூப்போட பேருன்னு தெரிஞ்சது. எப்படி கலாபவன் அது மாதிரி இருக்கும், எப்படி கூத்துப்பட்டர் இருக்கும் அதே மாதிரி. ஸோ நான் அடிப்படையில் ஒரு தியேட்டர் படித்தவன், தியேட்டர்லேருந்து வந்தவன். ஸோ தியேட்டர்லேருந்து வந்து ஒருத்தர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த ரிலேஷன் தான் எனக்கும் சதீஷ்க்கு ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ நானும் தியேட்டர்லேருந்து வந்திருக்கேன், நாடகத்துலேருந்து வந்திருக்கேன், நான் டைரக்டர் ஆகியிருக்கேன், திருமணிக்கா படம் பண்ணிவிட்டு. அதுக்கடுத்து இவர் வந்து தியேட்டரில் வந்திருக்காரு. ஸோ தியேட்டரில் வந்து ஒருத்தரோட பேசணுங்கிறதுக்காக அந்த படத்தோட கேமராமேன் வந்து எனக்கு ஃப்ரெண்டு அவர் மூலமாக சதீஷ் இதே மாதிரி பேசினேன். ஸோ அப்படி ஒரு அன்பான ஒரு மனிதர். ஸோ நான் பார்க்கும்போது அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து கன்னடத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 30-40 படம் பண்ணிட்டார். ஸோ நடுவில் கொஞ்சம் பக்க காணொலி ரீமேக் பண்ணார், மரங்கொத்தி பறவை ரீமேக் பண்ணார். ஸோ இங்கே பண்ண பல ஹிட் படம் அங்கே பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சினிமா நடிகரை கடந்து இந்த தியேட்டருக்குள்ளே ஒரு பாண்டிங்களா அதுதான் சதீஷ். ஸோ அப்படி எனக்கு வந்து பழக்கமானார். முதல்ல சதீஷ் வச்சு படம் பண்ணலாம் எனக்கு அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஒரு நட்பனா ஒரு அன்பான ஒரு பிரியமான ஒரு நண்பனாக நாங்களும் அவரும் பயணித்தோம். ஒரு தியேட்டர் ஆளாக நாங்கள் ஒரு தியேட்டரை பற்றி நிறையா பேசிகிட்டு இருப்போம். அப்படி தான் வந்து நான் வந்து அதுக்கடுத்து திருமணிக்கா ரிலீஸ் ஆச்சு 2014 வந்து பகைவனுக்கு அருள்வாய் ஆரம்பித்து அது ஒரு பெரிய பயணம் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக ஆரம்பத்துலேருந்தே பேசணும். அப்போ ஹீரோ கிடையாது. அதுக்கடுத்து சசி சார் உள்ளே வந்தார். அதுக்கடுத்து சசி சொன்ன மாதிரி இந்த படம் வந்து முடிஞ்சு நிற்கிது. நிச்சயமாக படம் வரும். எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது, சைஸை வந்து தமிழில் நம்ம டிபேட்டாக ஒரு அறிமுகப்படுத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அழகான ஒரு டைட்டிலோடு வந்திருக்காரு. த ரைஸ் ஆஃப் அசோகாங்கிறது கரெக்டாக இருந்தது. நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வந்து சதீஷை சந்திக்கிறதுக்காக ஃபஸ்ட் டைம் போனப்போ அவரோட ஆஃபீஸில் பெரிய புத்தர் சிலை வச்சுருந்தார். சரி இன்றைக்கி கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ புத்தர் சிலை வச்சுருந்தார். அசோகாங்கிற ஒரு கிங் வந்த பின்னால் தான் இந்தியாவில் வந்து பௌத்தம்ங்கிறது வந்து பெருசாக ஒரு மிக முக்கியமான ஒரு கோட்பாடு வந்து இந்தியாவுக்குள்ளே வருது. ஸோ அந்த ரைஸ் ஆஃப் அசோகாவோடு அவர் உள்ளே வர்றாரு. பௌத்தத்துடைய மிக முக்கியமான தார்மீகமான கோட்பாடை வந்து பகைவனுக்கு அருள்வாய் அப்படிங்கிறது. ஸோ அப்படி ஒரு ஒற்றுமை எனக்கு இருக்கும் அமைஞ்சு வச்சு. ஸோ ஒரு அசோகாவாக வந்து பகைவனுக்கு அருள்வாயா நிச்சயமாக வருவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப ஹாப்பி. இந்த படத்துடைய இசையமைப்பாளர் பூர்ணாவை சந்திச்சு இந்த படம் ரெக்கார்டோட இவர் தான் சொந்த குரலில் பாடிருக்காரு. ஸோ ஒரு மல்டி டேலண்ட் இவர் வந்து நிச்சயமாக தமிழில் வந்து சதீஷுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கும்னு நான் கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன். ஸோ இந்த படத்துடைய எல்லா டீமுக்கும், தயாரிப்பாளர்கள், ஹீரோயின், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஆல் த பெஸ்ட் சதீஷ். தேங்க்யூ. ஸோ ரொம்ப இந்த பாட்டை லான்ச் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். பெரிய தேங்க்யூ. இந்த படத்தை லான்ச் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. நிறைய ஹீரோயின்ஸை இந்த மேடையும் இந்த தமிழ் சினிமாவும் பார்த்துருக்கு. ஆனால் இப்படி ஒரு மல்டி டேலண்டடான ஒரு ஹீரோயினை நம்ம ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோன்னு நினைக்கிறோம். ஒரு இன்ஸ்பெக்டரோட டாட்டர், அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். நேஷ்னல் ஸ்விம்மர், அப்புறம் சிவில் இன்ஜினியர் படித்தவங்க, ஐடி கேர்ளு, எல்லா திறமையும் இருக்கக்கூடிய ஒரு நடிகை தான் நம்ம இவங்களை பார்க்குறோம். அசைந்தாடும் காற்றை போல, புதிதாக பூத்த ஒரு புத்தம் புது மலர் போல, அழகான கனவுகளை அள்ளி வரும் கண்கள், காந்தாரா நாயகி, த ரைஸ் ஆஃப் அசோகாவின் கதை நாயகி ஷப்தமி கவுடா அவர்களை பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் கம். అన్నవారికి నమస్కారం. దట్స్
all I've learned as of now. And thank you, ma'am. Thank you for that introduction. It was so sweet. Thank you so much. I was supposed to meet you all probably 3 years ago, but I couldn't come for that press meet. I'm finally here for the Rise of Ashoka song release and press meet with everybody from the media here in Tamil Nadu. I'm very, very glad and very happy that everybody here from the media in Chennai have come to support us today. And I'm really grateful for this character, and hopefully all of you will also like it. My character's name is Ambika. She's a well-read, especially for that time. The cinema happens in the late 80s to early 90s. So for that period of time, she's a well-read girl. So she has her own ambitions and her own dreams, and the story goes about how the community and how everybody in the community stands for one cause, and she also belongs there, so she also stands up for the cause in her own way. And my favorite would be probably right after just before the song, there's a scene that's one of my favorites, and the climax portion is also one of my favorites. So hope all of you will also enjoy the cinema as much as my family and I enjoyed watching it, and hopefully you give the same amount of love and blessings on me and the entire team. Hopefully you enjoyed the song also that we just released. That's a song that it's actually a folklore. It's a folk song that's been taken and we've adapted into the cinema. So hopefully all of you enjoyed it and you'll enjoy the movie more. Thank you. தேங்க்யூ சப்தமி. அடுத்து நீங்கள் தமிழில் இங்கே பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே. எவ்ரிதிங் கேன் சேஞ்ச் இன் ஒன் டே அப்படின்னு சொல்கிற மாதிரி 2008 மாதேஷா தொடங்கி ட்ராமா, லூசிகா, லவ் இன் மாண்டியா, ராக்கெட், டைகர், அயோக்கியா, தி ரைஸ் ஆஃப் அசோகா வரையில் சதீஷோட உழைப்பு படத்துக்கு படம் திருவிழா ஒரு செலிப்ரேஷனாக மாறி இருக்கிறது. ஸ்ட்ரீட் ட்ராமாவில் தொடங்கி ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து பிக் ஸ்க்ரீன் வரைக்கும் கன்னட சினிமா கவனிக்கும் ஒரு நடிகராக சதீஷ் வளர்ந்திருப்பது பெரிய சந்தோஷம். வெறும் வளர்ச்சி, வெற்றி யாரையும் சிறந்தவராக்குவதில்லை. ஆனால் நம்பிக்கை, கடின உழைப்பு, மெனக்கடல், இந்த 3 மட்டும்தான் சதீஷை இந்த இடத்தில் வந்து உட்கார வைத்து அழகு பார்த்திருக்கிறது. பெரிய பெரிய அப்ரிசியேஷன் மற்றும் வாழ்த்துக்களோடு ஹீரோ ஆஃப் அசோகா சதீஷ் நினாசம் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். என்னோட இதெல்லாம் பேசி ஆச்சு ஆக்சுவலி. இப்போ பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் ஓகே, இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஏன்னா ஈவெண்ட் எனக்கு வந்து ரொம்ப நன்றி எல்லாருக்கும். பிகாஸ் எத்தனை பேர் வந்திருக்கீங்க, இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குல்ல. இந்த ஒரு புதுசாக படம் நான் இங்கே யாருமே இல்லை. கர்நாடகத்துலேயும் நான் ஹீரோ, அது வேறு. அது தமிழ்நாடுக்கு நான் யாருமே இல்லை. அது ஏதோ ஒரு நேச்சர் இருக்குது, நடந்திருக்கு. இந்த படம் அந்த நேச்சரை சப்போர்ட் பண்ணியிருக்கு நமக்கு. அது நேச்சர் தான், இதுதான். அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சதீஷ் ஒரு எஃபர்ட்டுக்கு வந்து. அவர் எப்பவும் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஃபாலோ பண்ணி இப்படி பண்ணணும் சார். நான் நைட்டு பேத்து இவ்வளோ எல்லாம் பண்ணுறது ஓகேயா, நான் அவருக்கு பேச இல்லை சார், இப்படி பண்ணணும் சார், நீங்கள் வாங்க சார், நீ எல்லாருக்கும் தெரியும் சார், வாங்க சார், நீ பண்ணணும் சார், அப்படியெல்லாம் எனக்கு எனர்ஜி கொடுத்து இல்லை இவருக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டார் நம்ம படம். ஐ எம் வெரி ஹாப்பி டுடே பிகாஸ் திஸ் இஸ் மை ஸ்பெஷல் டே. யூ ஆல் மேட் மை டே. ஒரு சின்ன பையன், ஒரு நம்ம அவ்வா கனசு, நம்ம அவ்வா கனவுடு. அது என்னுடைய மகன். அதில் இவருக்கு போகணும், நம்ம படம் பார்க்கணும் எல்லாருமே, அந்த மாதிரி கனவுடு. இப்போ எனக்கு அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது நமக்கு தெரியாது, எந்த படமும் கூட அது ஹிட்டா ஃப்ளாப்பா அது நமக்கு தெரியாது. இப்போ படம் பண்ண டைமில் நம்ம ப்ராம்ப்டாக பண்ணியிருக்கோம். படம் சூப்பராக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. நான் இந்த 10 இயர்ஸ் கேரியரில் ஒரு 10 to 12 ஃபிலிம்ஸ் அவ்வளோதான் ஹீரோயின் எடுக்கிறது. பிகாஸ் ஐ செலக்டட் வெரி சென்சிபிள் மூவிஸ். I can't do so many movies
இயரில் 3-4 படம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் தெர் இஸ் நோ ஸ்டோரிஸ். தட்ஸ் வை வி ஆர் செலக்டிங், வி ஆர் வெயிட்டிங். அண்ட் இந்த படம் நான் எதுக்கு ಇಲ್ಲಿ வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தேன்? பிகாஸ் ஐ ஹாவ் கான்ஃபிடன்ஸ். எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பிகாஸ் இந்த கதை வந்து சாமராஜ் நகர பார்டர், தமிழ்நாடு பார்டர், கர்நாடகா பார்டரில் நடக்கிற கதை இது. அந்த மண்ணு கலரு, அந்த மனுஷன் கலரு, நம்ம கலரு எல்லாமே இதுக்கு மேட்சிங் இருக்கு. நம்ம தமிழ்நாடுக்கு மேட்சிங் இருக்கு. அந்த பாஷை, அந்த லாங்குவேஜ் கூட. இங்கே என்னடா எக்கடா என்னடா வாடா இங்கே இருக்கு. அங்கே நியர் சாமராஜ் நகர கன்னடா வந்து அது ஒரு ஸ்லாங் இருக்கு. யாக்குடா, பாருடா, ஏனுடா, அந்த மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க, கல்யாணமே கௌரியில வந்து இங்க எங்க என்ன இருக்கீங்க? கல்யாணமோ கௌரி கல்யாணமோ இருக்கு. தெலுங்குல என்ன இருக்கு? கல்யாணமே கௌரி கல்யாணமே. தமிழ்ல என்ன இருக்கு? கன்னடத்துல என்ன இருக்கு? கல்யாணவே கௌரி கல்யாணவே. எல்லா லாங்குவேஜும் ஒண்ணுதான், எமோஷன்ஸ் ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நாங்க எல்லாம் சேர்ந்தும் சினிமா பண்றோம். இது அசோக வந்து உங்களை படம். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின் இருக்க கேட்டுங்க. சாரி, எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் சொல்லியாச்சு. ஏதாவது மிஸ்டேக் இருக்க மன்னிச்சுங்க. இப்போ நான் தமிழ்நாடுக்கு அஃபிஷியலாக என்னுடைய ஸ்டெப்பு வச்சு வந்திருக்கேன். ரிசீவ் பண்ணுங்க. நம்ம டீமு, நம்ம படம் உங்களது. நான் அங்கே உக்காந்து எல்லா தமிழ் படம் பார்த்துருக்கேன். அங்கே நிறைய ஃபேன் ஃபாலோயிங் தமிழ் படம்க்கு இருக்கு. அந்த மாதிரியே நம்ம கதை கூட, நம்ம படம் கூட இங்கே ஜெயிக்கணும், வாழ்க்கணும். அவ்வளோதான். ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ப்ளீஸ் ஆஸ்க் மீ. தேங்க்யூ. சதீஷ், இந்த மாதேவா சாங் நீங்கள் தான் பாடியிருக்கீங்க. எங்களுக்கு அந்த பாட்டில் ஒரு 2 லைன்ஸ் பாடலாமே. லிரிக்ஸ் வேணுது. மாதேவா நான் தெலுங்குல மாதேவா நான் தான் பாடிருக்கேன். இந்த லிரிக்ஸ் நான் தான் ரைட்டிங் பண்ணிருக்குது. அது வந்து நேச்சர் மேலே ரைட்டிங் பண்ணிருக்க சாங் அது. அந்த 2 லைன். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. நான் ஒரு கரோனா டைமில் ஒரு சாங் ரைட்டிங் பண்ணி நான் என் பொண்ணு வந்து அந்த வீடியோ ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணேன். அது வந்து இது பேர் வந்து ஒரு லைன், ஒரு 2 லைன் பாட்டு பாடுறேன். கரெக்டா? பாட்டு பாடுறேன் கரெக்டா? ஓகே. இந்த உருவமில்லாத குரல் எங்கிருந்து பறந்து வந்ததோ, இந்த உடலை மண்ணிலிருந்து ஈர்த்து கொண்டு எங்கே சென்றதோ. கரோனா டைம்ல எதுக்கு இதெல்லாம் வந்திருக்கு, எப்படி இதெல்லாம், எதுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, இந்த சாவு எல்லாம் எதுக்கு நடந்திருக்கு, அதுதான் வச்சு பண்ணிருக்க சாங் அது. அதுக்கப்புறம் வந்து இது 2 லைன் பாடுறேன். இது எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ஏதாவது மிஸ்டேக் வந்தானா மன்னிச்சுங்க ப்ளீஸ். சம்போ 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 மாதேவா, கேளாய் 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 மாதேவா. தி ரைஸ் ஆஃப் அசோகா படம் சதீஷ் கேரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ஒரு நடிகராக, ஒரு தயாரிப்பாளராக, ஒரு பாடகராக, ஒரு லிரிக் ரைட்டராக அந்த படத்தில் எல்லா எஃபர்ட்டும் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸோட அடுத்தடுத்து நம்ம சந்திப்போம். வந்திருந்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஹரிஷ் சார் வாங்க சார். இந்த ரைஸ் ஆஃப் அசோகா டீமோட ஒரு நினைவு பரிசு டைரக்டர் அவங்களுக்கு. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.